என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். நாம் ஸ்லாக்கியத்தை பெற்றவர்கள் என்று சொல்லி சொல்லுங்க. ரத்தத்தினால ஸ்லாக்கியம் பெற்றிருக்கிறோம். பெற்றேனே சீலாக்கியமே, உப்பீட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். பெற்றேனே சீலாக்கியமே, உப்பீட என் தந்தையன. இல்லையே ஒருபோதும் நான் அடிமை, பிள்ளையின் அதிகாரம் தந்தார். மீட்கப்பட்டேன், மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா, ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். நான் மறக்கவே மாட்டேன் அவர் எனக்கு செய்த நன்மைகள் என்று சொல்லுவோம். ஏனால் கர்த்தர் செய்த நன்மைகளுக்கு நான் எனக்கு செலுத்துவேன். என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவேன். மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. சொல்லுங்க. மறவேனே அவர் செய்த நன்மைகள், துதிப்பேன் என் வாழ்நாள் எல்லாம். சொல்வேனே எல்லோருக்கும் என் கர்த்தர் நல்லவர் என்றே. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர் காயங்களால். போக்கினாரே என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால், சுகம் அடைந்தேன் அவர். எல்லாரும் சொல்லுங்க. என் பாவக்கரை, நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன்
ரத்தத்தினால் இந்த வார்த்தையை சொல்லுங்க. உங்களுக்குள்ள ஒரு விடுதலை வருவதாக இந்த காலையில் சொல்லுங்க. ராத்திரில இந்த வார்த்தையில பலன் என்று சொல்லி நம்பி சொல்லுங்க. மீட்கப்பட்டாரின் சாபங்களை அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். பெற்றேனே யாக்கியமே கும்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தான். பெற்றேனே சீலாக்கியமே குப்பிட என் தந்தையன இல்லையே ஒருபோதும் நான் அடிமை பிள்ளையின் அதிகாரம் தந்தான். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால். தம்பிகள்லாம் பாடுங்கடா, எல்லாரும் பாடுங்க, பிள்ளைங்கள்லாம் சொல்லுங்க. இயேசு ரத்தம் எவ்வளவு பெரிய விடுதலை தரும் என்று இந்த கால் ராத்திரி நீங்க பாடும்பொழுது எங்களுக்கு ஒரு விடுதலை வருவதாக. என் சாபங்களை மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால். காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா 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 ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே நல் மீட்பை பெற்று தந்தார். என் இயேசு எனக்காய் யாவையும் செய்து முடித்தாரே. சிலுவையில் ரத்தம் சிந்தியே தந்தார். மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால். காயங்களா போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. மீட்கப்பட்டேன் இயேசு ரத்தத்தினால். போக்கினாரே என் பாவக்கரை நீக்கினாரே என் சாபங்களை. அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா முற்றிலும் ஜெயம் பெற்றேன். அல்லேலூயா ஜெயத்தின் மேல் ஜெயம் பெற்றேன். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாட்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாட்சி அடையேன். கர்த்தரின் மேய்ப்பர் அது ஒன்று போதுமே. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்திடுவார். அமர்ந்த தண்ணீர் அண்டை கொண்டு சென்றிடுவார். அவர் எந்த ஆத்துமாவை என்றும் தேற்றிடுவார். நீதியின் பாதையில் என்னை நடத்திடுவார். கர்த்தரின் மேய்ப்பர் நான் தாட்சி அடையே. எல்லாம் சொல்லுங்க.
அது ஒன்று போதுமே. ஒரு முறை சொல்லுங்க. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சியடையே. கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீரும் கோலும் தடியும் என்னை தேற்றும். 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 கர்த்தர் என் மேய்ப்பர். எல்லாரும் சொல்வோம். அது ஒன்று போதுமே. கர்த்தர் என் மேய்ப்பர், நான் தாட்சியடையே. கர்த்தர் என் மேய்ப்பர், அது ஒன்று போதுமே. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். எல்லாரும் சொல்லுங்க. இயேசுவை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர். உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. எல்லாருமே சொல்லி சொல்லுங்க. ஆண்டவர், உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவர், என் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்கிறது உம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே, அதிசயங்களை செய்கிறது எனக்கு விடுதலை தருவது யாரும் இல்லை. பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாரும் இல்லை. உம்மை போல யாரும் இல்லை. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும். நீர் மாத்திரம் போதும் எனக்கு. இயேசுவே நீரே என் ஆத்மநேசர். என் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தீர். என்னையே மீட்க உம்மையே தந்தீர். உம் அன்பிற்கு இணையில்லையே. என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். என் வாழ்நாள் முழுவதும் உமக்காக வாழ்வேன். நீரே என்றென்றும் போதும். நீர்
எனக்கு. நீர் மாத்திரம் ஆண்டவரே, நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும், நீர் மாத்திரம் போதும் எனக்கு. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ஆசையெல்லாம் நீர்தானையா, தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே எனக்கு. ரட்சகரே தேவையெல்லாம் நீதானே. ஆசையெல்லாம் தேவையெல்லாம் நீர்தானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே எனக்கு. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே எனக்கு. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே. எத்தனை பேர் கரங்களை உயர்த்தி சொல்ல போறோம்? ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீர்தானே எனக்கு. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய இயேசு உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் காத்திருப்பேன், அமர்ந்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நீதிமான் ஒருபோதும் வெட்கம் அடைவதில்லை, கர்த்தர் தமது கையினால் அவனை தாங்குவார். நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. நன்மை செய்ய ஒருவர் உண்டு, நித்தம் செய்ய எனக்கு உண்டு. காத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன் அமர்ந்திருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். காத்திருப்பேன் காத்திருப்பேன் அமர்ந்திருப்பேன்
அமர்ந்திருப்பேன், கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன், காரியம் வாய்க்கும். கர்த்தர் தம்முடைய நன்மை அளவில்லாமல் செய்கிற தேவனாயிருக்கிறார். அவர் ஒரு நாள் ஒருவனையும் ஒரு காலை தள்ளாட விட்டார், உன்னை காக்கிற ஒரு உறங்கார். அந்த வசனத்தை சங்கீதக்காரர் எழுதும்போது இஸ்ரவேலை காக்கிற தேவன் அப்படின்ற பொழுது, இஸ்ரவேலை காத்த தேவன் எவ்வளவு மகிமையாய் அவர் காத்து கொண்டார். இரவிலே பகலாகிலும், இரவிலே ஒரு நாளும் அந்த எந்த ஒரு பாதிப்பு வரக்கூடாது. பகலில் அது இரவா இருந்தாலும் பகலா இருந்தாலும் ரெண்டுத்தையும் பிரிச்சு ஒரு ஆண்டவர் தான். ஆனால் அதன் காலத்தில் அதை கரெக்டாக பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். நீ உறங்கினாலும் நீ விழித்திருந்தாலும் எப்பொழுதும் அவர் உறங்காமல் உன்னை பாதுகாத்துக் கொள்கிற தேவனாய் இருக்கிறார். ஆவியிலே இன்றைக்கு கர்த்தர் இங்க சொல்றாரு, கர்த்தர் உன்னை தள்ளாடவே விட மாட்டாரு. நீ ஒருபொழுதும் தள்ளாட மாட்டேன். சில நேரங்களில் உன் கால்கள் சறுக்கிறதை போல, உன் கால்கள் தடுமாறுகிறது போல இருந்தாலும் கர்த்தர் சொல்றாரு, உன் காலை நான் தள்ளாட விட்டார். உன்னை காத்து கொண்டிருக்கிற தேவனாகிய நான் ஒரு நாளும் உன்னை விட்டு விலகுவது இல்லை, உன்னை கைவிடுவது இல்லை. உனக்கு நன்மை செய்கிற தேவன் நான் உனக்கு ஒரு நாளும் தீமையை செய்ய மாட்டேன் அப்படின்றார் கர்த்தர். ஒருபொழுதும் தீமையை செய்யாத கர்த்தர். தீமை சில காரியங்கள் உனக்கு விரோதமாய் நடந்து கொண்டிருக்கும் பொழுது, உனக்கு விரோதமாய் எழும்பி கொண்டிருக்கும் பொழுது நினைக்கலாம், ஒருவேளை கர்த்தர் என்னை விட்டுட்டாரோ. நான் கர்த்தர் சொன்னா நான் விட்டு விடுகிறது இல்லை. உனக்கு தீமையை செய்ய மாட்டேன், உனக்கு நான் தீமையில உன்னை விட்டு கொடுக்க மாட்டேன். தீமையை அனுமதிக்காத தேவனாகிய நான் உன் பட்சத்தில் இருக்கிறேன் அப்படின்னு கர்த்தர் சொல்லிக் கொண்டே இருக்கிறார். இன்னைக்கு எப்பேற்பட்ட ஒரு நிர்பந்தத்தின் சூழல் மத்தியில நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வருவேன் அப்படின்னு சொல்லி உன் கலக்கத்தோடு கூட ஒரு கேள்வியோடு கூட இன்றைக்கு இந்த ராத்திரில் இருப்பாய் என்றால் கர்த்தர் சொல்றாரு, தமது கையினாலே உன்னை தாங்குற தேவன். ரொம்ப இந்த வார்த்தை ரொம்ப வேற ஒருத்தருடைய கையை பயன்படுத்தி கர்த்தனை தாங்க மாட்டாரு. தம்முடைய கையினால கர்த்தனை தாங்குவார். அவருடைய கரம் என் மேல இருக்கிறது, அவருடைய கண்கள் என்னை பார்த்து கொண்டிருக்கிறது, அவருடைய வார்த்தை எனக்காய் எப்பொழுதும் பேசிக்கொண்டே இருக்கிறது. அந்த தேவன் எப்பொழுது என் பட்சத்தில் இருக்கிறார். அவர் ஒரு நாள் என்னை விடவே மாட்டார். அவர் ஒரு நாள் என்னை விடவே மாட்டார். அவர் என்னை ஒரு நாள் விழவே மாட்டாரு. இந்த நீதிமான் எத்தனை பேர் நீங்க நினைக்கிறீங்க கர்த்தர் என்னை விட மாட்டார்? எத்தனை பேர் நம்புறீங்களா? அவங்க சொல்லுங்க. இந்த நீதிமான் ஒரு நாளும் தள்ளாடவே மாட்டான். இந்த நீதிமான் ஒரு நாளும் வெட்கப்படுவதில்லை. இந்த நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. இந்த நீதிமான் ஒரு நாளும் மறக்கப்படுவதில்லை. கர்த்தர் தம்முடைய கரத்தினால் என்னை தாங்கிக் கொண்டே தான் இருப்பார். உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவர் சொல்றார், உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. ஆண்டவருடைய ஆவியில அந்த வார்த்தையை திரும்ப திரும்ப கொண்டு வருகிறார். உனக்கு விரோதமாக ஒரு ஆயுதம் எழுப்பப்படும் என்றால் அது கர்த்தரால் வந்த ஆயுதம் அல்ல. மனுஷன் கூட்டம் கூடி செய்கிற ஒரு ஆயுதம். யாரோ ஒருத்தர் தந்திரமாய் செய்து கொண்டிருக்கிற ஒரு ஸ்கீம். Any scheme that is raised against you shall not prosper, shall never prosper. இந்த ஊழியத்துக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஒரு ஆயுதமும் வாய்க்காது. தனிப்பட்ட விதத்தில் எனக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. என் குடும்பத்துக்கு விரோதமாக எழுதுகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இங்க இருக்கிற உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காது. இங்க இருக்கிற சின்ன பிள்ளை முதற்கொண்டு பெரியவர் வரையில, படித்தவர்கள் படிக்காதவர்கள், பணம் இருக்கிறவன் பணம் இல்லாதவன், கைவிடப்பட்டவன், ஜாதியில ஒதுக்கப்பட்டவன், அதெல்லாம் கர்த்தருக்கு முன்னால கிடையாது. உனக்கு விரோதமா யார் எந்த ஒரு திட்டம் தீட்டினாலும், எந்த ஒரு காரியத்தை உனக்கு விரோதமாய் செய்து கொண்டிருந்தாலும், கர்த்தருடைய பிள்ளையாகிய நீ அவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டிருக்கிறாய். உனக்கு விரோதமாய் எந்த ஒரு காரியமும் கர்த்தர் ஒரு நாளும் விட்டு கொடுக்க மாட்டார். போராடுகிற தேவன் உன் பட்சத்தில் இருக்கிறார். அவர் உன்னை ஒரு நாளும் விடவே மாட்டார். அவருடைய ஒரு நாளும் விடவே மாட்டார். நீதிமான் ஒரு நாளும் கைவிடப்படுவதில்லை. அறிக்கைடுங்க, அறிக்கைடுங்க. வாயில தைரியமா நீங்களே சொல்லுங்க. மத்தவங்களை பார்த்து சொல்ல வேண்டியதில்லை. மத்தவங்க சொன்னா நீங்க பயப்படுவீங்க. நீங்க உங்களை பார்த்து சொல்லுங்க. யாரும் கேட்க தேவையில்லை. அதை யாரும் கேட்க தேவையில்லை. யாரும் கேட்க தேவையில்லை. நீங்க சொல்லுங்க, தைரியமா சொல்லுங்க. நீதிமான் ஒரு நாள் வெட்கப்பட மாட்டான். இந்த நீதிமானுக்கு விரோதமா எழும்புகிற எந்த காரியமும் வாய்க்காது. இந்த நீதிமானை தொட்டால்
கர்த்தர் பார்த்துக் கொள்வார். சொல்லுங்க, இந்த நீதிமானுக்கு விரோதமாய் பிசாசு எவ்வளவுதான் எத்தனை கட்டி எவ்வளவுதான் அவன் எழுப்பினாலும் நல்ல தைரியமா ஆவியில பேசுங்க, ஆவியில பேசுங்க. என்னோட ஆவியில கர்த்தர் இதை ரிலீஸ் பண்ண சொல்றார். நிறைய பேர் மேல தைரியத்தின் ஆவியை கர்த்தர் தருகிறார். நீ பேச பேச உன்னை அறியாத ஒரு தைரியம் உனக்குள்ள வந்துட்டே இருக்குது. நீ பேசும் பொழுது ஒரு தைரியத்தின் பலனை கர்த்தர். come on, you got to proclaim. நீ சொல்லு, தைரியமா சொல்லு. உன்னை பார்த்து நீயே சொல்லு, ஆண்டவரே இந்த நீதிமானுக்கு விரோதமாக நீதிமானாகிய நான் என்ன தைரியமா சொல்லுங்க. அதை சொல்லக்கூடாது பிசாசு அனைவரும். நீ பாவி, நீ ஒதுக்கப்பட்டவன், நீ சபிக்கப்பட்டவன், நீ கைவிடப்பட்டவன், படிப்பில்லாதவன், ஞானம் இல்லாதவன், அறிவு இல்லாதவன், பல காரியங்களை சொல்ற பிசாசுக்கு முன்பாக, அந்த மனிதர்களுக்கு முன்பாக ஒரு தைரியமா பேச முடியல. பரவாயில்ல, இன்னைக்கு ஆராதனையில இந்த அபிஷேகத்துல தேவ பிரசன்னத்தில் நிற்கும்போது சொல்லுங்க, நீதிமானுக்கு விரோதமா எழும்புகிற எந்த ஒரு காரியமும் வாய்க்காது. கமான், முழு சபையில் சொல்லுங்க, பிள்ளைங்க சொல்லுங்க, எனக்கெல்லாம் படிப்பு வராது என்று சொல்லி உலக தீர்மானம் பண்ண முடியாது. எனக்கு படிப்பு வராது, நான் முட்டாள்னு சொல்லி உலக தீர்மானம் பண்ண கர்த்தர் என்ன கைவிட மாட்டாரு. நான் அனாதை கிடையாது. சொல்லுங்க, நான் அனாதை கிடையாது. யாரோ ஒருத்தர் சொல்றதுக்கு நான் அனாதை கிடையாது, நான் அனாதை கிடையாது, நான் அனாதை கிடையாது, நான் அனாதை கிடையாது. யாரோ ஒருத்தரை கைவிடப்பட்டது போல I am not a destitute. ஓ, நான் ஒதுக்கப்பட்டவன் அல்ல. எனக்கு ஆதரவாய் நிற்க தேவன் உண்டு. எனக்கு உதவி செய்கிறதற்கு கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். நான் அசைக்கப்படுவது இல்லை. நான் அசைக்கப்பட மாட்டேன். தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டுமென்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல தேவனே, தூக்கி எறியப்பட்ட என்னை வேண்டும் என்று சொல்லி சேர்த்து கொண்ட நல்ல நேசரே, உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல தேவனே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாயறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். நல்ல கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, அழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். இயேசுவே, எல்லாரும் உங்க சத்தத்தை கூட உயர்த்த முடியுமோ? இயேசுவே, உங்க சத்தங்களை உயர்த்துங்க. எவ்வளவு கூட சத்தத்தை உயர்த்துறீங்களோ உங்களுடைய சத்தத்துக்குள்ள வருது மாத்தல உன் இதயத்துக்குள்ள இருக்கிற பாரங்கள் வெளியில வருவதாக. உன் இதயத்தை சூழ்ந்திருக்கிற கவலைகள், மனவேதனைகள் உன்னை அடக்க முடியாதபடிக்கு, உன் இதயத்துக்குள்ள நீ அடக்காதபடிக்கு, அடக்கி கொள்ளாதபடிக்கு உன் சத்தத்தை வெளியில கொண்டு வந்திருக்க சொல்லுங்க.
அன்புடங்க ஆண்டவரே, இந்த தெருக்களை எல்லாம் அதிர பண்ணட்டும். இந்த சத்தம் பழையப்பலாவரத்தை அதிர பண்ணட்டும். இந்த சத்தம் காந்தி நகரை அதிர பண்ணட்டும். இந்த சத்தம் ஆண்டவரே, போராட்டங்கள் ஒரு முடிவுக்கு வருது. 38 ஆண்டுகள் பெதஸ்தாவுடைய வாசல்ல, ஆண்டவரே, ஆட்டு வாசல்ல, அலங்கார வாசல்ல ஆண்டவரே வெளியில உட்கார்ந்து கொண்ட இந்த ஊழியம் இனி பெதஸ்தாவுக்குள்ள போகுது. ஆண்டவரே, இனி வருகிற நாட்களாக ஜெயத்துக்குள்ள போகுது. கிரியைகளை பார்க்கிற கதவுகள் திறக்கப்படுகிறது. இனி ஆண்டவரே, இந்த ஊழியத்துல அற்புத அடையாளங்கள் நடக்கும். இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறேன். அன்றைக்கு ஆலயத்தண்டில உலாவிய இயேசு from here to the end, Lord. Let everybody, let everything that has breath, let everybody be touched by this name, Jesus. சொல்லுங்க, அந்த பேரை சொல்லிட்டு போங்க. நீங்க வீடுகளுக்குள்ள கதவுகள் திறக்கப்பட்டிருக்கும். அந்த பேரை சொல்லிட்டு போங்க. அந்த இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். அந்த பேரை சொல்லுங்க. உங்க வியாபாரங்களுக்குள்ள ஒரு வித்தியாசம் உண்டாகும். அந்த பேரை சொல்லுங்க. உங்க வேலையில ஒரு வித்தியாசம் வரும். அந்த பேரை சொல்லுங்க. இதுவரைக்கும் நம்முடைய கடன் பிரச்சனைக்குள்ள ஒரு வித்தியாசம் வரும். அந்த பேரை சொல்லுங்க. அந்த வியாதிக்குள்ள ஒரு வித்தியாசம் வரும். இயேசுவே, 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 உம் அருகினிலே ஆவலாய் நிற்கின்றேன். இயேசுவே, அருகினிலே ரொம்ப ஆவலாய் நிற்கின்றேன். வருகின்ற நாட்களில் உம் சித்தமே நிறைவேறுமே எங்கள் மத்தியில். வருகின்ற நாட்களில் இந்த ஊழியத்தில்
ஜெயத்தின் மேல் ஜெயம் வந்திடுமே. வருகின்ற நாட்களில் அற்புதங்கள் திரளாய் நடந்திடுமே. வருகின்ற நாட்களில் ஆவியானவர் பின்மாறி அபிஷேகம் பலமாய் ஊற்றப்படும். இயேசுவே 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 இயேசு என்ற நாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். அவர் சரணம் அப்படி சொல்லுது. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. வேதாளம் பாதாளம் யாவையும் ஜெயித்த வீரமுள்ள திருநாமமதே. நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் எல்லாம் சொல்லுங்க, பார்த்து பாடுங்க, பார்த்து பாடுங்களா. வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. எல்லாரும் சொல்லுங்க, நாமும் வென்றிடுவோம் இந்த நாமத்திலே. நாமும் எல்லாரும் ஒரு முறை சொல்லுங்க, ஒரு 5 முறை சொல்லுங்க. இந்த நாமத்துக்கு ஜெயம். நானும் வென்றிடுவேன் இந்த நாமத்திலே. நானும் வென்றிடுவேன் இந்த நாமத்திலே. நானும் வென்றிடுவேன் இந்த நாமத்திலே. இயேசு என்ற திருநாமத்திற்கு எப்போதுமே மிக ஸ்தோத்திரம். இயேசு என்ற திருநாமத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இயேசு என்ற நாமம் ஜெயமான நாமம், அதிகாரமான நாமம், அற்புதத்தின் நாமம், எல்லா ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிற நாமம். யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, இயேசுன்னு சொல்லுங்க. இயேசு பார்த்து பாருங்க, இயேசு அற்புதம் செய்வார்னு சொல்லுங்க. அந்த ஜெயத்தை இயேசு எனக்கு செய்வார். அல்லேலூயா. அவர் செய்து வருவார்ப்பா. எப்படிப்பா செய்வாரு? உங்க வீட்டுக்கு வருவாரா? வருவாரு. உன் வேலையில ஜெயம் தருவாரா? தருவாரு. அவர் போய் எப்படிப்பா அவ்வளவு பெரிய ஆளுகிட்ட பேசுவாரு? அதெல்லாம் சும்மாப்பா, அதெல்லாம் செய்வாரு. சரிப்பா, பேங்க்ல எல்லாம் போயிட்டு அவரால் எதனா பண்ணுவாருப்பா? சொல்லுங்க, பண்ணுவாருப்பா. ஐயோ, அந்த ஆள் வந்து அவன் எவ்வளவு பெரிய ஆளு, எவ்வளவு படிச்சுக்கிறான். பேசுவாராப்பா? பேசுவாரு. சொல்லுங்க, பேசுவாருங்களா? இவன் ஒரு பெரிய பாவிங்க, அவனுக்கு கடவுளும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. அவன் எனக்கு ஒண்ணும் பண்ண பேசுவாரா? அவனே பேசுவார். பேசுவாரா? பேசுவார். நீ யார பாடி இருக்கிறோம்? ஒரு 10 நிமிஷம் மேல யார பாடி இயேசு இயேசுன்னு சொல்லி இருக்கோம். ஒரு மனுஷன் வாழ்க்கை முழுசா அவன் பிறந்ததுல இருந்தே கண்ணே பார்க்க தெரியல, காதல தான் கேட்டான் இயேசுன்ட்டு. மத்தவங்களாச்சும் உருவத்தை பார்த்தாங்க, எப்படி இருப்பாரு, கை நீட்டினார்னா என்ன நடந்துச்சு, கூட்டத்துக்கு கூட போனவங்க எல்லாம், அவங்க எல்லாம் ஒரு கூட்டம். இவருக்கு ஒண்ணுமே தெரியாது, ஏன்னா கண் பார்வையே கிடையாது. பைபிள்ல சொல்லுது அவன் பேர் பர்த்திமேயுன்ட்டு. ஆனா அவன் பார்க்கவே இல்லை. ஆனா கேள்விப்பட்டதை, நீங்க நம்ம அப்படிதான் இருக்கிறோம், கேள்விதான் பட்டிருக்கிறோம். சொல்லுங்க, கேள்விப்பட்டதை விசுவாசிப்பவன் எவனோ. கேள்விப்பட்டதை விசுவாசிச்சீங்களா? அவன் வாழ்க்கையில இயேசுன்னு கூப்பிட்டா அற்புதம் நடக்குது. என் வாழ்க்கையில இயேசுன்னு கூப்பிட்டா அற்புதம் நடக்கும். நான் ஒரு பெரிய எனர்ஜியை பார்க்கிறேன், எனக்குள்ள ஒரு பெரிய பலத்தை பார்க்கிறேன், எனக்குள்ள அசைக்க முடியாத ஒரு தைரியத்தை பார்க்கிறேன், அசைக்க முடியாத ஒரு பெரிய விடுதலை எனக்குள்ளே நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். ஊழியத்தில் ஒரு பெரிய விடிவு காலத்தை பார்க்கிறேன். இது எல்லைகளுக்குள்ளே கர்த்தர் ஒரு பெரிய ஒரு பிரேக் த்ரூ தரத்தை பார்த்துட்டே தான் இருக்கிறேன். இயேசுவால முடியாத எதுவுமே இல்லை. எத்தனை பேரை நம்புறீங்க? இன்னைக்கு ராத்திரி அது உங்க வீட்டில் நடக்கும். உங்க வீட்டில் நடக்கும். நீங்க நல்லா இருப்பீங்க. வரும்போது எப்படி வந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் போகும்பொழுது விடுதலையா போறீங்க. ஏன்னா இயேசு சொல்லிட்டு போறீங்க, இயேசுவை சொல்லிட்டே போறீங்க, இயேசுவை கூட்டுட்டே போறீங்க, இயேசுவை பேண்டிட்டே போறீங்க.
நிறைய கொஞ்ச நேரம் கண்ண மூடி ஒரு நிமிஷம் ஆண்டவரே இது அப்படியே நம்புறேன். இதுக்கு விரோதமா எவ்வளவு நடந்தாலும் சரி, நான் எங்க வார்த்தை மாறாது. ஊர்ல சொல்லுவாங்கல்ல, சொல்லு மாறக்கூடாதுன்னு. சொல்லு மாறவானா, எது மாறவானா? இயேசு மாறவானா, அதை உங்களுக்கு அற்புதமாய் செய்வார். அப்படியே ஒரு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வார்த்தையை நாவல் அப்படியே நிலைச்சிருக்கட்டும். இன்னைக்கு பல காரியங்கள் உனக்கு விரோதமா எழுப்பப்பட்டு வேதனையோடு கூட அங்கலாய்ப்போடு கூட இருந்து கொண்டிருந்தா என்றால், ஏசாமி சொல்றாரு, உனக்கு விரோதமாய் எழுப்பப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. ஒரு பெரிய கூட்டம் நின்றுகிட்டு உனக்கு விரோதமா எதையோ செய்யணும்னு சொல்லிட்டு திட்டம் திட்டி கொண்டிருப்பார்கள் என்றால், ஏன்னா வேதாமத்தில் இந்த வசனத்தை நான் வாசிக்கிறதுக்கு முன்பாக ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும், இப்போ இயற்கைக்குரிய அநேக காரியங்கள் அசைக்கப்பட்டாலும் எனக்கு உங்ககிட்ட இருக்கிற கனெக்ஷன் அசையாது. அதான் ஆண்டவர் சொல்றார். அப்போ நீ அவரை நம்பி அவராய் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எனக்குள்ள இருக்கிறார், அவர் எல்லாம் பார்த்துப்பாரு நீ சொல்லும் பொழுது அவர் சொல்றாரு, உனக்கு விரோதமா ஒன்று எழுப்பப்பட்டுச்சுன்னா அதை நான் பார்த்துக்கிறேன். உனக்கு விரோதமா ஒருத்தன் செய்யறவன் எனக்கு விரோதமா செய்யறான், நீ கவலைப்படாத. உனக்கு விரோதமாக செய்யப்படுகிற எந்த காரியத்தையும் அதை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்றார் ஆண்டவர். இல்லை, பயப்படாதீங்க. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். என் இயேசு எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். உனக்கு விரோதமாக எழுப்பப்படுகிற எந்த ஆயுதமோ, எந்த வார்த்தையோ, எந்த செயல்பாடோ, எந்த எவ்வளோ பெரிய சூழ்ச்சியோ வாய்க்காது. You are blessed and you will be blessed.